Hey fam, welcome back to our channel. In the video Royal Enfield இருந்து இந்த 2024ல 125cc cruiser பைக் அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த பைக்கை பத்தி full specs and details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம up to end வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் subscribe பண்ண கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே first and instant உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all இந்த 2024ல இருந்து ஒரு Royal Enfieldல இருந்து 125cc cruiser பைக் பத்தினா லான்ச் பண்ண போறாங்கங்க. So ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து 125cc cruiser பைக்கை பார்க்கிறதுக்கு. இந்த 125cc cruiser பைக்கை எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். மொத்தமா ரெண்டு பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்ல இருந்துங்க. கிளாசிக் 350 பார்த்துருப்பீங்க, கிளாசிக் 500. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கிட்டு கிளாசிக் 125cc லான்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை விட்டீங்க அப்படின்னா ஹண்டர் 125cc பைக் லான்ச் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்ல இருந்து இந்த ரெண்டு பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் இந்த 125cc cruiser பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இந்த பைக் ஒரு cruiser பைக்கா இல்லாம டெய்லி யூசேஜ் பைக்கா இருந்தா இன்னுமே நிறைய சேல்ஸ் போகும். நிறைய பேத்துக்கு இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா பிடிக்குங்க. இப்போ அந்த ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெஸ் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்காக எப்படி யூஸ் பண்றாங்களோ ஸோ அதே மாடலில் ஒரு பேசிக்கான இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த பைக்கை ஒரு டெய்லி யூசேஜுக்காக ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சேல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 1,25,000 to 1,30,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராயல் என்ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்னே சொல்லுவாங்க 125cc பைக்குக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக்கோட இப்போதைக்கு அவங்க ஒன் வேரியன்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் வந்துடும். இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ரவுண்டு எல்இடி ஹெட்லைட்ஸில் கொடுத்துருவாங்க. டெய்ல் லைட்டும் உங்களுக்கு எல்இடி, பட் 4 இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜனில் தாங்க இருக்காங்க. இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காகவே ராயல் என்ஃபீல்ட்ஸ் அவங்களோட பைக்கில் ஹாலஜன் பல்ப்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹையர் வேரியண்ட்டாக போனீங்க, ஹிமாலயன்ஸ்லாம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்இடி. ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்கமிங்காக நாங்கள் லான்ச் பண்ண போகிற இந்த 125cc பைக்குக்கு கூட நாங்கள் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹண்டர் 350 அண்ட் கிளாசிக் 350 ஸோ இந்த மாதிரி பைக்கோட பிளாட்ஃபார்ம் இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து இந்த 125cc கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க்கு நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதே இன்ஜினில் உங்களுக்கு க்ரூசர் பைக்காகவே இந்த 125cc கொண்டு வந்தால் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்க. டெய்லி யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஒரு டெய்லி யூசேஜ் பைக்காக இந்த 125cc ஒரு பேசிக்கான ஒரு இன்ஜின் செக்மெண்ட் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட இந்த பைக்கை கொண்டு வந்தாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக் ஒரு நல்ல சேல்ஸை எடுத்து கொடுக்கும். ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த பைக்கை பற்றி எனி அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உடனே நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அது போகும்போது இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி விட்டுக்கோங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த போற வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.